ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தொடக்க நூல்ல கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனா அது ஒரு சாதாரண வாக்குறுதி இல்லைங்க, அது ஒரு என்றுமுள்ள உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையோட ஆழம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த ஒரு வரி, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தொடக்க புள்ளி, ஒரு புதிய வரலாற்றோட விதைனே சொல்லலாம். நாம பார்க்க போற உடன்படிக்கையோட இதயமே இந்த வாக்குறுதி தான். சரி, அப்போ கடவுள் செஞ்சுகிட்ட அந்த உடன்படிக்கைனா என்ன? அது சும்மா ஒரு அக்ரிமெண்டா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? வாங்க முதல்ல இந்த உடன்படிக்கையோட தன்மை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தையை நாம ரொம்ப கவனிக்கணும். இது கடவுள் ஒரு சைட்ல இருந்து கொடுக்கிற ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு புனிதமான, ரெண்டு பக்கமும் கட்டுப்படுத்துற ஒரு ஒப்பந்தம். இது ஒரு உறவோட ஆரம்பம். இந்த ஒப்பந்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதோட கால வரையறை. இது ஆபிரகாமோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. கடவுளே சொல்றாரு, இது தலைமுறை தலைமுறையாக தொடரும்னு. அப்போ இது ஒரு நித்தியமான, ஒரு என்றுமுள்ள உடன்படிக்கை. சரி, இது ஒரு நித்தியமான உடன்படிக்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த உடன்படிக்கையோட ஒரு பகுதியா கடவுள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார்? ஆபிரகாம் எண்ணற்ற நாடுகளின் தந்தை ஆவார்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அததான் அடுத்ததா பார்க்க போறோம். இந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா இது வெறும் வாரிசுகளை பத்தினது மட்டும் இல்ல. ஆமா, சந்ததி ஒரு முக்கியமான பகுதி. ஆனா அதோட சேர்த்து தலைமைத்துவம். பாருங்க, அவர்கிட்ட இருந்து அரசர்கள் தோன்றுவாங்கன்னு ஒரு வாக்குறுதி. அது மட்டும் இல்ல, ஒரு நிரந்தரமான நிலம், எல்லாத்துக்கும் மேல கடவுளே அவங்களோட இருப்பாருங்கிற ஒரு தெய்வீக உறவு. இப்படி பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இது ஆபிராமோட எதிர்காலத்துக்கான ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி இருக்கு இல்லையா? இவ்ளோ பெரிய வாக்குறுதிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அடையாள மாற்றம் நடக்குது. ஆபிரகாமோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயமே தொடங்குது. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? அவரோட பேர்ல இருந்து தான். இனி உன் பெயர் ஆபிராம் என்று. பாருங்க, இந்த வார்த்தைகள் மூலமா கடவுள் ஆபிராமோட கடந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது ஏதோ ஒரு பழைய கதையை முடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய அடையாளம் பிறக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஆபிராம்
ஆப்ரஹாம் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இது வெறும் எழுத்து மாற்றம் கிடையாது. இது ஒரு முழுமையான உருமாற்றம். அவருடைய பழைய வாழ்க்கை முடிஞ்சு ஒரு புதிய இன்னும் பெரிய நோக்கம் தொடங்குதுன்னு இது காட்டுது. அப்போ ஏன் இந்த பெயர் மாற்றம்? அதுக்கான காரணத்தையும் கடவுளே சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாம்ங்கிற பெயரோட அர்த்தமே எண்ணற்ற நாடுகளின் தந்தை தான். பாத்தீங்களா, கடவுள் அந்த வாக்குறுதியை வெறும் வார்த்தையா கொடுக்கல, அதை அவரோட அடையாளமாவே மாத்திட்டாரு. சரி, வாக்குறுதிகள் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருது. ஆனா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இது ஒரு இருவழி ஒப்பந்தம்னு. அப்போ இதுல ஆபிரகாம் மற்றும் அவரோட சந்ததியினரோட பங்கு என்ன, அவங்களோட கடமை என்னவா இருந்துச்சு? இதோ அந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு பக்கம். வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வது மட்டும் போதாது, அந்த உடன்படிக்கைய தலைமுறை தோறும் கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு கடமையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது ஒரு 2-வே ரோடுங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கைய நாம ஏன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம்? காலத்தை கடந்தும் இதோட தாக்கம் நிஜமாவே இருக்கா? வாங்க, நம்ம இறுதி பகுதியில இதோட நீடித்த முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த உடன்படிக்கைய வெறுமனே உடன்படிக்கைன்னு சொல்லாம என்றுமுள்ள உடன்படிக்கைன்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு கிடையாது. இது காலத்தை கடந்து நிக்கிற ஒரு நித்தியமான வாக்குறுதி. அதனாலதான் இதோட தாக்கம் இன்னைக்கும் பல மதங்கள்லயும் கலாச்சாரங்கள்லயும் உணரப்படுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். ரொம்ப பழங்காலத்துல செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கை இன்னைக்கு இருக்கிற நமக்கு என்ன சொல்லுது? நம்பிக்கை, பாரம்பரியம், ஒரு வாக்குறுதியோட சக்தி, இத பத்தி எல்லாம் இந்த நிகழ்விலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. திருப்பாடல் 57. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பழங்கால நூல்களிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது, தேசங்களுக்கெல்லாம் தந்தைன்னு போற்றப்படுற ஒருத்தரை விட இன்னொரு மனிதர் எப்படி பெரியவரா இருக்க முடியும்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க ஒரு சூடான விவாதத்தோட நடுவுல இருந்தே ஆரம்பிக்கலாம். கற்பனை பண்ணி பாருங்க, இயேசுன்னு ஒருத்தர், அவரை ஒரு பெரிய கூட்டமே சூழ்ந்து நிக்குது. அவங்க முகத்துல எல்லாம் ஒரே அவநம்பிக்கை. அப்பதான் இந்த கேள்வியை கேட்கறாங்க. இது சும்மா ஒரு கேள்வி இல்லைங்க, இது ஒரு நேரடியான சவால். இந்த கேள்வி திடீர்னு வரல. இயேசு அந்த காலத்துல இருந்த மத தலைவர்களையே அதர வைக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. அதோட உச்சகட்டமா தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அங்கிருந்து சூழல் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இயேசு என்ன சொல்றாருன்னா, தன்னோட வார்த்தைகளை கேட்டா மரணத்தையே ஜெயிக்கலாம், நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்றாரு. இது ரொம்ப பெரிய ஒரு கூற்று இல்லையா?
இத கேட்டதும் அந்த தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவர் என்ன எங்களோட மூதாதையரான நாங்க ரொம்ப மதிக்கிற ஆபிரகாமை விட பெரியவன்னு சொல்ல வராரா? இந்த ஒரு தருணத்தோட முழு முக்கியத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்ச காலத்துல பின்னோக்கி போகணும். அவங்களோட நம்பிக்கையோட அஸ்திவாரத்துக்கே போகணும். அங்கதான் ஆபிரகாம் யாருங்கிற கதை ஆரம்பிக்குது. இதுக்கான பதில் நமக்கு தொடக்க நூல்ல கிடைக்குது. அதாவது கடவுளுக்கும் அப்போ ஆபிராம் நினைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை இந்த நூல் விவரிக்குது. இது ஒரு சாதாரண வாக்குறுதி கிடையாது. இது அவங்களோட அஸ்திவாரத்தையே உருவாக்குன ஒரு உடன்படிக்கை. ஒருபோதும் முறிக்க முடியாத ஒரு பிணைப்பு. ஒரு முழு இனத்தோட அடையாளத்தையே வரையறுத்த ஒரு ஒப்பந்தம்னு சொல்லலாம். பாருங்க, கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பல கட்டங்களா இருந்துச்சு. முதல்ல அவருக்கு ஒரு புதிய பெயர், அதாவது பல தேசங்களின் தந்தை. அடுத்து ஒரு பெரிய தேசம் உருவாகும்னோ ஒரு வாக்குத்தத்த நிலம் கிடைக்கும்னோ, கடைசியா கடவுளுக்கும் அவங்க சந்ததிக்கும் ஒரு பிரிக்க முடியாத உறவு இருக்கும்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை அவர் ஒரு குலபதியா தேசங்களுக்கெல்லாம் தந்தையா நிலைநிறுத்துச்சு. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவோட பேச்சை கேட்டுட்டு இருந்த மக்களுக்கு ஆபிரகாமோட பெருமையை கேள்வி கேட்கறதுங்கிறது அவங்களோட அடையாளத்தையே, கடவுள் கூட அவங்களுக்கு இருந்த உறவையே கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த பின்னணியோட நாம திரும்பவும் அந்த வாக்குவாதத்துக்கே வருவோம். மதத் தலைவர்கள் இயேசுவுக்கு சவால் விடுறாங்க. உனக்கு 50 வயசு கூட ஆகல, நீ எப்படி ஆபிரகாமை பார்த்திருக்க முடியும்? இப்போதான் அந்த உரையாடலோட உச்சக்கட்டமே வருது. எல்லாவற்றையும் அப்படியே மாத்தி போட்ட அந்த ஒரு பதில். நல்லா கவனிங்க, அவரு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லல, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை பிரயோகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முழு மோதலையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோலே இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. இயேசு சொன்ன இந்த வார்த்தைய நான் ஆபிரகாமை விட வயசுல பெரியவன் யாரும் எடுத்துக்கல. அங்கிருந்த கூட்டத்தோட எதிர்வினைய பார்த்தாலே தெரியுது, அவங்க இதை விட ரொம்ப ஆழமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. எதுக்கு இவ்ளோ கோபம்? ஏன் இப்படி ஒரு வன்முறையான எதிர்வினை? ஏன்னா அவங்களோட புனித நூல்கள் படி நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை கடவுள் தன்னை பத்தி சொல்லும்போது பயன்படுத்தின வார்த்தை. மோசே கிட்ட எரியிற புதர்ல இருந்து கடவுள் பேசினப்போ இந்த வார்த்தைகளை தான் சொன்னார். அதனால இயேசு அதையே சொன்னப்போ அவர் தன்னை கடவுளுக்கு நிகரா உரிமை கோர்றதா அவங்க நினைச்சாங்க. இது அவங்க பார்வையில ஒரு பெரிய தெய்வ நிந்தனை. இந்த ஒப்பீடு இந்த நூல்கள்ல சொல்லப்படுற முக்கிய வேறுபாட்டை ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பக்கம் மனித மூதாதையர்கள்லயே மிகப்பெரியவரான ஆபிரகாம், இன்னொரு பக்கம் தனக்கு முற்றிலும் வேற ஒரு இருப்பு இருக்கு, அதாவது காலத்தை கடந்த ஒரு இருப்பு இருக்குன்னு சொல்ற இயேசு. இவங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை இது தெளிவா காட்டுது. அப்ப பாருங்க, இது ஏதோ 2 பேருக்கு நடுவுல நடந்த சண்டை மாதிரியான கதை இல்ல. இது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒருத்தரோட அடையாளம், காலம், ஏன் கடவுளோட இயல்பு பத்தியே பேசக்கூடிய ஒரு இறையியல் அறிக்கை இது. இத்தனை விஷயங்களும் அந்த ஒரே ஒரு பதட்டமான சந்திப்புல அடங்கியிருக்கு. கடைசியா இந்த மூல நூல்கள் நம்ம முன்னாடி இந்த ஒரு ஆழமான சிந்தனையை வைக்குது. ஒரு பக்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாரம்பரியம், இன்னொரு பக்கம் காலத்தையே கடந்த ஒரு நித்திய இருப்பை உரிமை கோருதல். இந்த ரெண்டுக்கும் உள்ள அர்த்தத்தை நாம தான் ஆராய்ந்து பார்க்கணும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால்
எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே உன்னுடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே உடைய திருவயிற்றில் கனியுமான